ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் டிப்ஸ். நேற்று ஒரு சில லெவல்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் போகக்கூடிய வாய்ப்பு அமையும்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்றைக்கி எப்படி போயிருக்குன்ட்டு நம்ம பார்த்துலாம் வாங்க. நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நேற்று இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மேலே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகணும். அதாவது 25,725க்கு மேலே மார்க்கெட் போனால் தான் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி 25,633க்கு கீழே ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் அப் வச்சுதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துடும் சொல்லியிருந்தேன். எந்த இடம்னா இந்த இடம். நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,673ல் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் அப் வச்சு 25,728க்கு மேலே க்ளோஸ் அப் வச்சு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கால் சைடு போகும்னு சொல்லியிருந்தேன். புட் சைடு போகும்னா 25,633க்கு கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் அப் வச்சுதுன்னா மார்க்கெட் வந்து செல் சைடு, அதாவது 25,531 வரையும் போகும்னு சொல்லியிருந்தேன். புட் சைடு போச்சுன்னா கால் சைடு மேலே போகிறது எப்படின்னா 25,790 800 அந்த மாதிரி ரேஞ்ச் வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் ஓப்பன்லாம் ஆனிச்சு. கேப் அப் ஓப்பன்னாவே நம்ம சொல்கிற டைரெக்ஷன் படி மார்க்கெட் வந்து இன்றைக்கி இதே டைரெக்ஷனில் ஓப்பன் ஆகிருந்தால் கூட, மார்க்கெட் நேற்றுடைய க்ளோசிங் ரேஞ்சுக்கிட்டே ஓப்பன் ஆகி க்ரீன் கேண்டிலாக வந்திருந்தால் கூட மார்க்கெட் இன்றைக்கி எங்கே போய்ட்டு சைட் வேஸ் ஆகிருக்குதோ அது வரையும் தான் டார்கெட் கொடுத்துருந்தேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி எந்த ஏரியா ரெசிஸ்டண்ட்டோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் மார்க்கெட் ஃபுல் சைட் வேஸ். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. அதனால் மார்க்கெட்டு ப்ரீமியத்துடைய டிகே பண்ணுறதுக்காக, ப்ரீமியத்துடைய அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக ஃபுல்லாக இங்கே வந்து சைட்வேஸ். இந்த மாதிரி சைட்வேஸில் ஆனாலே நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே வந்து ப்ரீமியம் வந்து கரையும். கால் புட்டு மேலே ஏறி இறங்கும். ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டு கரையும். நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால இந்த மாதிரி சைட்வேஸில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, நாளைக்கு நம்ம எப்படி மார்க்கெட் போகுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இப்போ மார்க்கெட்டு மேலே போச்சு. இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். எப்படின்னா மார்க்கெட் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் அப் வச்சுட்டு அகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து திரும்ப அந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் அப் வச்சு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக வருதுன்னா, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கிறாங்க, ஒரு செல்லர் வந்திருக்கிறாங்க, மார்க்கெட் ஸ்ட்ராங்காக செல் ஆகிருக்குது. அங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது. ஃபால் ஆகி அகெயின் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வருது. நெக்ஸ்ட் கேண்டில் மேலே க்ரீன் கேண்டிலுக்கு மேலே வந்து விக்கு வச்சுருக்குது. விக்கு வச்சுருந்தா என்னென்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பையிங் ஆகி அகெயின் அங்கேருந்து செல்லிங் ஆகி திரும்ப வந்து பையிங் ப்ரெஷரில் இருக்குது. சரிங்களா? அதனால் மேலே விக்கு வச்சுருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் அந்த விக்குக்கு மேலே வந்து திரும்ப அந்த செல்லரை மார்க்கெட் பையர் வந்து மேலே வந்திருக்காங்க. செல்லரை வின் பண்ணி மார்க்கெட் வந்து பையிங் கேண்டில் மேலே வந்துருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படின்னா இங்கே வந்து ஒரு செல்லிங் கேண்டில் இங்கேருந்து செல் ஆகிருக்கு. சரியா? அப்போது அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வந்து பையிங் கேண்டில் இங்கேருந்து உங்களுக்கு வந்து மேலே வந்துருக்கு. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் கேண்டில் மேலே வந்துருக்கு. மேலே வந்து இந்த செல்லருடைய லெவலுக்கு மேலே ட்ரிகர் பண்ணிட்டாங்க இந்த க்ரீன் கலர். ஓகேவா? புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. ஒரு ரெட் பாடி, ஒரு ரெட் கலரில் ஒரு கேண்டில் வந்து பாருங்கள், ஒரு நிமிஷருங்க. ஒரு ரெட் கலரில் ஒரு கேண்டில், ஒரு ரெட் பாடி போட்டு ஒரு செல்லர் வந்திருக்கிறாங்க. இங்கேருந்து ஸ்ட்ராங்காக ரெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பாடி இந்த ரெட்டுடைய லோ உடைக்கலை. ரெட்டுடைய லோ வந்து உடைக்காமல் அடுத்தது ஒரு க்ரீன் பாடி 25,780க்கு மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் பாடி வந்துருச்சு. வந்து இந்த ரெட்டுடைய விற்க வந்து க்ளோஸ் அப் வைக்க முடியும். 25,800 ரேஞ்சுக்கு போக முடியாமல் வந்துடுறாங்க. சரியா? வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்தது ஒரு பையர் ரேஞ்சு வந்து திரும்ப அவங்கள வந்து அந்த செல்லரை டார்கெட் பண்ணி மேலே வராங்க பையர். இந்த செல்லிங் கேண்டிலுக்கு மேலே பையிங் ப்ரெஷர் அதிகமாகி மேலே வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுவான்னா திரும்ப அந்த செல்லருக்கு மேலே ஒரு ட்ரிகர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரும்னா ஒரு புல் பேக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால் மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கேண்டில் வந்ததுக்கப்புறமே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா எஸ்எல் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுருக்கணும்.
எந்த கேண்டலுக்கு மேலே வந்தோன்னே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அது பிஃபோர் கேண்டலுக்கு கீழே நீங்கள் வந்து எஸ்எல் வச்சுக்கணும். எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கேண்டலில் கால் சைடு எடுத்துருந்தனாலே ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட்டாக இருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். இது வரையும் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திங்கன்னா 800 எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 830 ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதோடைய எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகவே இல்லை. ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் அகைன் அங்கேருந்து மேலே போயிருக்கலாம். புரியுதுங்களா? மேலே போயிட்டு இது வரையும் சப்போர்ட் 2 ரேஞ்ச் வரையும் போயிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 வரையும் மார்க்கெட் போயிருக்கிறாங்க. ஒரு ரெட் பாடியே ஒரு க்ரீன் கலர் பாடி வந்து க்ளோஸப் வச்சுட்டு மேலே வந்துருச்சுனாலே நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணும். சரிங்களா? மேலே போக தான் ட்ரை பண்ணும். மேலே போகிறதால இது வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ரெசிஸ்டண்டில் வந்து ட்ரிகர் பண்ணி அடுத்தது சப்போர்ட்டாக ஆக்ட் இருக்குது. இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்குது. அதில் மார்க்கெட் ட்ரிகர் பண்ணி அகைன் மேலே போயிட்டு திரும்ப அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு மார்க்கெட்டுடைய டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகவே செல்லிங்கில் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக யார் வருவாங்கன்னா மார்க்கெட்டுக்கு எந்த இடம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக அதாவது இடையூறாக இருந்ததோ அந்த இடம் வந்து சப்போர்ட்டாக வருவாங்க. அப்போது இது ரெண்டு இடத்துல வந்து 25,830 800 வந்து அவங்களுக்கு வந்து மேலே போக முடியாமல் ரிஜெக்ஷன் ஆன இடம். திரும்ப அந்த ரிஜெக்ஷன் ஆன ஏரியாவை பையர் வின் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் அகெயின் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவேர்சல் ஆகுது. ரிவேர்சல் ஆச்சுன்னா எது வரையும் வரும்? மேலே போகிற மார்க்கெட் அங்கேருந்து ரிவேர்ஸ் ஆச்சுன்னா எது வரையும் வரும்னா அதுக்கு பிஃபோர் வந்து எந்த ஏரியாவில் மார்க்கெட் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்களோ அந்த ஏரியாவை ட்ரிகர் பண்ண வரும். திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து செல்லிங் ஜோன். இந்த செல்லிங் ஆன இடத்த மார்க்கெட் பையர் வின் பண்ணி அகெயின் அந்த ட்ரிகர் பண்ணியாச்சு. ட்ரிகர் பண்ணோன்னே திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு பையிங் வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போயிருக்குது. ஓகேவா? திரும்ப அங்கேருந்து செல்லிங். திரும்ப ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் டவுன் கொடுக்குறாங்க. பிரேக் டவுன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த கேண்டில் நம்ம புட் சைடு போகணும், புட் எடுப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வரையும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். இந்த லெவல் வரையும் வரும் அப்படின்னு டார்கெட் பண்ணுவோம். இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து உடைக்குதுன்னா அடுத்த கேண்டில் வந்து கீழே வந்துடும் சொல்லி இது வரையும் டார்கெட் பண்ணுவோம். 25,800 வரலாம். இல்லை அந்த சப்போர்ட்டை பீட் பண்ணுவோம் பட்சத்தில் 25,780 வரலாம். அது மாதிரி சொல்லி நம்ம புட் சைடு எடுப்போம். ஆனால் அகைன் வந்து ட்ராப் வச்சுட்டாங்க. இப்போ ட்ராப் வச்சுட்டாங்க, நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் வந்து கீழே ஒரு மார்க்கெட் சப்போர்ட் ரேஞ்சை உடச்சிட்டாங்கனாலே அடுத்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்போ சப்போர்ட் எடுக்கிறாங்க வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் போகணும். ட்ரெண்ட் லைன்னா இதான் ட்ரெண்ட் லைன். எந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணி மேலே போதோ அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த இடம் ஒரு சப்போர்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் மார்னிங் வந்து ட்ரெண்ட் லைன் போடுறது இப்படி போட்டிருந்தேன். ஏன்னா இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது. அதனால் இங்கே நான் போட்டிருந்தேன். இப்போ அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் கொடுத்துட்டு அகைன் ரீட்ரெஸ்ட் எடுத்து ஃபால் ஆகணும். ஆனால் ஃபால் ஆகலை. எந்த நேரமும் வந்து ரீட்ரெஸ்ட் எடுத்து ஃபால் ஆகணும், சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேலே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து ட்ராப் பண்ணி ட்ரேடு வந்து எப்படி போகுது, எந்த டைரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிக்கணும். ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன்னா புட் சைடு வரும். ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா திரும்ப கால் போகணும்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன் தான் மெயின். அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுடைய அமைப்பு, ஒவ்வொரு கேண்டில் வந்து எப்படி வருது, ஒரு கேண்டிலோட விக்கு, ஒரு கேண்டிலோட ஸ்ட்ராங்கு, பையரோட ஸ்ட்ராங்கு, செல்லரோட ஸ்ட்ராங்கு, அதை பார்த்து தான் வந்து மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன் அமையும். சரிங்களா? இப்போ காலையில் நான் போட்டிருந்தது வந்து இந்த மாதிரி போட்டிருந்தேன், ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். ஏன்னா ட்ரேட் வந்து இந்த ஏரியாவில் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது, செகண்ட் சப்போர்ட் இது, அகைன் தேர்ட் வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா 25,833 என்ட்ரி எடுத்திங்கன்னா 60 வரையும் போயிருக்குது. எப்படி பார்த்தா 20 பாயிண்ட் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லெவலில் உடைக்கிறாங்க. அந்த லெவலில் அந்த இடத்த சப்போர்ட்டை ட்ரெண்ட் லைனாக உடைக்கிறாங்க. உடைச்சா ட்ரெண்ட் லைனை உடைச்சோன்னே நீங்கள் எடுக்கக்கூடாது. இங்கே ஏன்னா சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸு, அது திரும்ப சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. திரும்ப அது வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுக்கணும், நீங்கள் உடனே கால் சைடு எடுக்குது. சப்போர்ட் எடுக்கணும் என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் பாடி க்ளோஸ்அப் வைக்கணும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்கே க்ரீன் க்ளோஸ்அப் வச்சா தான் நீங்கள் வந்து கால் சைடு எடுத்தால் இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். க்ளோஸ்அப் வைக்கல, அகைன் அங்கேருந்து ரெட் கலர் பாடி வந்துச்சு. ரெட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்தது ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ்அப் வச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் மாற்றி வைக்கணும். உடனே ட்ரேட் போகும்போது அடுத்தது ரெட்டு வந்தோன்னா ஒரு க்ரீன் பாடி வராங்க. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரெண்ட் லைனை இப்படி ட்ரா பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக ஒர்க்காக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனு, செகண்ட் சப்போர்ட்டு, திரும்ப அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்குது, திரும்ப அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இது இன்றைக்கி மார்க்கெட் மூவிங் சைட்வேஸ் தான். இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ட்ராப் பண்ணி இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன் நோட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருக்கலாம்.
இருந்தாலும் டிகே கண்டிப்பாக நடந்திருக்கும். ப்ரீமியமில் டிகே நடக்காமலே இருக்காது. நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால கண்டிப்பாக டிகே பண்ணியிருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த லெவல்ஸை நோட் பண்ணிங்க. இப்போ நான் போட்டுக்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, மேலே ரெட் கலர் பாடி வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருப்பேன். 25,929 ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து பாட்டம் போட்டு வச்சிருக்கிறேன் மேலே. எதுக்குன்னா அந்த 25 பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் வேணால் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும். இதுலேயும் ரிஜெக்ஷன் ஆகலாம், மேலேயும் ஆகலாம், சென்ட்ரலையும் ஆகலாம், அது கீழே டச் பண்ணிட்டு கூட ஆகலாம். அதனால் அந்த ஏரியாவில் நான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு புரியும். இது 1 ஹவர் போட்டிருக்கிறேன். இந்த 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். 1 ஹவரில் மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு, சரிங்களா? இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட்டு. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா வீக்லி சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து வீக்லி கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். வீக்லி வைங்க, வீக்லி வச்சுட்டு பாருங்கள். வீக்லியில் கரெக்டாக பாருங்கள். நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தான் வந்து வீக்லி கேண்டில் வந்து இன்றைக்கி வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடம் வரையும் சப்போர்ட் எடுத்துக்கு. 25,899 900 வரையும் மார்க்கெட் இதான் சப்போர்ட் எடுத்துக்கு. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க, சரிங்களா? இது எது வரையும் போகும் அப்படின்னா, இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள ட்ரேடு இதிலிருந்து இது வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. 26,340 வரையும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாடி கொடுத்து போன வாரம்லாம் அப்படி முடிச்சுட்டாங்க மேலே விற்க வச்சுட்டு. இந்த பாடிக்கு கீழவே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இந்த பாடிக்கு கீழவே ஒரு ரெட்டாக வந்துருந்ததுன்னா மார்க்கெட் வந்து 25,450 வரையும் வந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாசிட்டிவில் கொண்டு போயிட்டாங்க. மேல் சைடு கொண்டு போனதால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா இந்த வீக்லி 26,340 வரையும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இது ஒரு லைன் நான் போட்டு வச்சுக்கிறேன். இது வரையும் போகிறதுக்குள்ள லைன் இந்த வீக்கில் இருக்குது, சரிங்களா? இப்போ டேல பார்ப்போம். டேல நான் போட்டிருக்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். அதை மார்க்கெட் பீட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து மேலே போவாங்க. இது வந்து டேல இன்னைக்கு ஒன்றும் இது கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின் பார் தான். ரொம்ப இந்த லெவலுக்கு மேலே ஏறும் உள்ள 25,900க்கு மேலே மார்க்கெட்டை போக விடாமல் செல்லர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. பையர் பார்த்தீங்கன்னா 25,800க்கு கீழே மார்க்கெட்டை போக விடல. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வந்து ஃபைட் நடந்துறதால மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே சைட்வேஸ். ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதனால் இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போக விடலை, ஓகேங்களா? இதனால தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன், சரிங்களா? இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் கீழே வந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் போட்டுக்கிற இந்த க்ரீன் கலர் பாடி 25,830 வந்து 830 840 இந்த மாதிரி ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப உள்ளே வந்திருக்காங்க, திரும்ப ஃபேக் பிரேக் டவுன் கொடுத்து மார்க்கெட் மேலே போய் அகைன் சப்போர்ட். நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சு 25,860க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் 25,850 டச் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுக்குற பட்சத்தில் 25,830 வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு வரத்துக்குள்ள சான்சஸ் இருக்குது, சரிங்களா? நான் வந்து பேட்டர்ன் போட்டு காட்டுறேன். மார்க்கெட் வந்ததுன்னா இங்கே வந்துட்டு இதில் சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அகைன் ரீடெஸ்ட் திரும்ப இங்கே போகணும். இது ஒரு ரூல். செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து பிரேக் கொடுத்துட்டு, புரியுதா? ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் கொடுத்துட்டு இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போவாங்க. இது வந்து செகண்ட். தேர்டு எப்படின்னா, ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் கொடுத்து இந்த இடமும் ஒரு சப்போர்ட்டு தான், இந்த இடத்த மறந்துடாதீங்க. இதுவரையும் வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே போகலாம், ஓகேங்களா? இந்த இடத்துக்கு கீழே வந்துருச்சு நீங்கள் வந்து புட் சைடு போயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து மேலே போய்டும் நீங்கள் கால் போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டு ஒரு இடம் சப்போர்ட்டில் எடுக்க போகுது அப்படின்னா, இந்த இடம் சப்போர்ட் எடுக்குதுன்னா சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து இந்த ஏரியாவிலேருந்து கீழே இதில் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்குதுன்னா இங்கே ஒரு க்ரீன் பாடி வரணும். சப்போர்ட் எடுத்து க்ரீன் பாடியாக மாறிச்சுன்னா நீங்கள் வந்து கால் சைட் ரேட் பார்க்கலாம். டார்கெட் இந்த ஃபஸ்ட்டு இது வரையும் வச்சுருக்கலாம். அது வந்து ரெட் கலரில் ஆக்கிறேன் நான், ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து க்ரீன்.
ஃபஸ்ட்டு நான் எது வரையும் போகணும்னு சொல்லியிருக்கிறேன். இது கீழே ரெட் பாடி போட்டு அகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணி க்ரீன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 25,870 850 இந்த ரெட் கலர் பாக்ஸ் வரைக்கும் போகும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஆவாங்க. ஃபாலோ எது வரையும் வரும்னா 25,840 850 ரேஞ்சுக்கு வருவாங்க. வந்துட்டு திரும்ப இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். என்ன சொல்லியிருக்கிறேன்னா சப்போர்ட் எடுப்பாங்க. சப்போர்ட் எடுத்து நீங்கள் ட்ரெண்ட் லைனில் பிரேக் கொடுக்குறப்போ புட்டு இதுவரையும் நீங்கள் டார்கெட் வச்சு கூட எடுக்கலாம். இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரெட் கலர் ஒரு பாடி வந்துருச்சுன்னா அகெயின் அடுத்தது ஒரு க்ரீன் பாடி வந்து ரெட் பாடியை க்ளோஸ் அப் வச்சிருச்சுனாலே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தாராளமாக அடுத்த டார்கெட் வந்து நீங்கள் இதுவரையும் வைக்கலாம். புரியுதுங்களா? இதுலேருந்து இதுவரையும் வைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற லெவல்ஸ். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து க்ரீன் பாடி வைக்கிறப்போ நீங்கள் கால் சைடு எடுக்கலாம், எடுத்தால் டார்கெட் எடுத்து வைக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சு நல்லா கவனிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் க்ளோஸ் அப் வச்சு மேலே போயிடுச்சுன்னா அகெயின் அங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ண கீழே வரும். ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப க்ரீன் பாடி வந்தால் மட்டும் நீங்கள் கால் சைடு ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா மார்க்கெட் அங்கேருந்து உள்ளே வந்துடும். ஒரு பிரேக்கப் கொடுத்துட்டு திரும்ப உள்ளே வந்துடும். புரியுதுங்களா? மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிட்டு ரிவர்சல் கேண்டில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கணும். நீங்கள் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேலே போயிடுச்சுன்னு நீங்கள் வந்து டக்குன்னு கால் சைடு எடுத்துக்கூடாது. ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப அகைன் புல் பேக் எடுக்கிறப்ப தான் நீங்கள் எடுக்கணும். டார்கெட் வந்து மேலே வரையும் வைக்கணும். செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருந்தா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுக்கணும். ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு சப்போர்ட் எடுக்க வரும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுக்குறப்போ இந்த இடத்துல சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு புட் சைடு வியூவில் பார்த்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ரெண்டாவது. மூணாவது எப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் வந்து கட் பண்ணும். இதில் சப்போர்ட், இதில் ஒரு ட்ரேடு பார்க்குறவங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது, அதில் ஒரு பாக்ஸ் நான் போடுறேன். இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. அதனால் இது வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? சப்போர்ட்டு க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நாளைக்கு உள்ள டைரக்ஷன். இது மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த சப்போர்ட் எடுக்க வரப்போ ஒரு ட்ரேட் எடுங்க. அகைன் வந்து இதில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுக்கணும். ட்ரெண்ட் லைனில் பட்டு ரிவர்சல் கொடுத்தா தான் நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். செகண்ட் ரூல் என்னென்னா இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகணும். புரியுதுங்களா? இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து போனால் தான் நீங்கள் வந்து செகண்ட் எடுக்கணும். அது வரைக்கும். செகண்ட் என்னென்னா இது கீழே இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் கொடுத்து இதில் சப்போர்ட் எடுக்கிறப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகிறப்போ நீங்கள் வந்து டார்கெட்டு இது வரையும் வைக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் மார்க்கெட் வைக்கலாம். தேர்டு, இந்த சப்போர்ட் லைனை அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை உடைக்கணும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் உடைக்கணும். அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்லியிருக்கேன். 25,830 சொல்லியிருக்கேன். 820 வரையும் வரும். இந்த 820 ரேஞ்சுக்கு டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ட்ரேட் எடுக்கணும்னா இந்த க்ரீன் பாக்ஸை தாண்டணும். புரியுதா? இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து தாண்டணும். மார்க்கெட் அங்கேருந்து வர மார்க்கெட் இதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்சல் கொடுத்தோம். நீங்கள் என்ட்ரி போட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிஸ்டர்ப் இருக்குது. இந்த ஏரியாவில் 25,830 ஒரு டிஸ்டர்ப் இருக்குது. இந்த டிஸ்டர்ப்பை மார்க்கெட் வந்து தாண்டணும். தாண்டி பேக்கப் கொடுத்தா தான் நீங்கள் இங்கேருந்து டார்கெட் இது வரையும் வைக்கலாம். ஓகேவா? இது எது வரையும் வைக்கலாம்னா இது வரையும் நீங்கள் வந்து டார்கெட் தாராளமாக வைக்கலாம். இது வந்து மார்க்கெட் நாளைக்கு போகக்கூடிய ரேஞ்சு. நாளைக்கு எக்ஸ்பைர்ன்றதால ப்ரீமியம் டிகே பண்ணுவாங்க. சைட் வேஸில் போகிறதுக்குள்ள சான்சஸ் கூட இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுருங்க. ட்ரெண்ட் லைனை ஏன்னா இதே ரேஞ்சில் கூட போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிங்க. மேலே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 25,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஃபால் ஆச்சுன்னா 25,820. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது. இந்த ரேஞ்சையும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டையும் உடைச்சதுன்னா அகெயின் வந்து இதுவரையும் வர்றதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இதுவரையும் வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னு நோட் பண்ணிங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்குன்னா நான் வந்து 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் எதுக்கு போட்டுக்கிறேன்னு தெரியும். இது வந்து 1 hour சார்ட் இருக்குது. ஓகேவா?
இது வந்து 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்டில் மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள், நல்லா தெரியும். கண்டினியூஸாக சப்போர்ட் எடுத்துருக்கு. திரும்ப அந்த இடத்துல ரிவர்ஸ் எல்லாம் முடிஞ்சது நேற்று. இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் அப் வச்சா தான் மேலே போகணும்னு சொல்லியிருந்தேன். இல்லைனா இதுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிடும்னு நேற்று சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆதால மேலே போயிடுச்சு. மேலே போனதால் இந்த ட்ரெண்ட் லைனை கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் தான் நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியுது. இந்த லைன் 5 மினிட்ஸில் பார்க்குறப்போ இந்த லைன் தெரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் டைரக்ஷன் இதுதான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் அது, தேர்டு வந்து அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,830, செகண்ட் சப்போர்ட் 25,820. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து திரும்புகிறப்போ நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 25,850லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் குடிச்சுன்னா புட் சைடு நீங்கள் வந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 25,790, 780 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணி மார்க்கெட் அகைன் இங்கே வந்து கால் சைடு போகும். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சுனாலே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே வரையும் போகணும். அப்போ சரிங்களா? இது 4 ரூட் சொல்லியிருக்கேன். 4 விதமான ட்ரேட் பண்ணுறதுக்குரிய அமைப்பு சொல்லியிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனில் ஆக்ட் ஆகி மேலே போகும். போகிறப்ப நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுக்க இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே சப்போர்ட் எடுப்பாங்க. எடுக்கிறப்போ நீங்கள் வந்து 25,900 வரையும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை உடைக்கும். உடைச்சோடனே நீங்கள் வந்து புட் சைடு பார்க்கலாம். புட் சைடு டார்கெட் 25,830 வரையும் வரும். இது செகண்ட். அதுலேருந்து ரிவர்ஸ் போகிறப்போ நீங்கள் திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் பார்த்துக்கலாம். இந்த 3 ட்ரேடு. நாலாவது, இந்த சப்போர்ட் லைனை உடச்சி அகைன் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இது இருக்குது, அதை நோக்கி வருவாங்க. மார்க்கெட் வரும். வந்ததுன்னா அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா திரும்ப அகைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வந்து 25,870 வரையும் நீங்கள் வந்து டார்கெட் வைக்கலாம். மொத்தம் இதில் ஒரு 4 ட்ரேடிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறேன். எப்படிலாம் மார்க்கெட் வந்து போகும் டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த டைரக்ஷனில் போனால் இந்த நான் சொன்ன டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் எப்படிலாம் போகுதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற கிளாஸஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரியணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.